நாங்கள் மக்கள் விடுதலை கட்சி சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெறுவதற்காக இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி ஆலோசனை குழுவிலே எங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லி 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியிலே எங்களது மக்கள் விடுதலை கட்சி அங்கம் வகிக்கிறது. 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலிலே திமுக தலைமையிலான கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருந்தோம். 2021 ஆண்டு தேர்தலில் நிலக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியிலே நாங்கள் போட்டியிட்டோம். அதேபோல் இப்பொழுது நடைபெறுகிற 2026 ஆண்டுக்கான இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் எங்களது மக்கள் விடுதலை கட்சிக்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அங்கே குழுவிலே திமுகவினுடைய கூட்டணி ஆலோசனை குழுவிலே எங்களுடைய கருத்துக்களை கனிவாக கேட்டுக்கொண்டார்கள். பரிசீலித்து நல்ல முடிவு எடுக்கப்படும். இடம் வழங்கப்படும் என்று இன்றைக்கு அந்த குழுவிலே எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சென்ற 2021 ஆண்டு தேர்தலில் எமது மக்கள் விடுதலை கட்சி சார்பாக நான் போட்டியிட்டேன். அது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டேன். மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அது பரிசீலித்து அந்த தொகுதியா வேறு ஏதேனும் தொகுதியா என்பதை முடிவெடுத்து முதல்வரோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி உரிய முடிவெடுத்து அதை மறுகட்ட பேச்சுவார்த்தையிலே தெரிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம், ஒரு இடம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு பேசி 2வது முறை பேச்சுவார்த்தையிலே அதை உறுதிப்படுத்தி சொல்லுவோம் என்று தகவல் சொல்லியிருக்கிறார்கள்.